ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னுடைய முதல் வீடியோ. மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாமா? பிகினர்ஸ், பேச்சுலர்ஸ் இவங்களுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி சிம்பிளாக அண்ட் டேஸ்ட்டாக எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி கலவா மீன் 1/2 கிலோ எடுத்துருக்கிறேன். மீனை நல்லா உப்பு மஞ்சள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கழுவி எடுத்து வச்ச மீனில் சிறிதளவு உப்பு, சிறிதளவு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். இப்போது நம்ம ஒரு சிம்பிளாக மீன் குழம்புக்கு தேவையான மசாலா வறுத்து அரைக்க போகிறோம். அது என்னன்னு பார்த்துடலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நல்லா பாத்திரம் சூடானதும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு. என்னடா மீன் குழம்புக்கு சோம்பு போடுறாங்களேன்னு பார்க்க வேண்டாம், போட்டு பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 15 பல் பூண்டு, நல்ல 2 கைப்பிடிக்கு தாராளமாக நல்ல சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவு குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதோட 2 கொத்து கருவேப்பிலை, அப்புறம் தக்காளி, ஒரு நல்ல பழுத்த பழமாக ஒரு 4 பழம் எடுத்துக்கோங்க. மீன் குழம்புக்கு புளி அதிகமாக சேர்க்குறத விட தக்காளி அதிகமாக சேர்த்து பாருங்கள், குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். வெங்காயம் தக்காளி வதங்குற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதங்க விடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின உடனே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்துட வேண்டாம். இப்போது வதக்கி எடுத்த மசாலா பொருள் எல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா 2 ஸ்பூன் அளவுக்கு உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், இல்லைன்னா நீங்கள் குழம்புக்கு என்ன மிளகாத்தூள் சேர்ப்பீங்களோ அந்த மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு கொரகொரப்பாக இல்லாமல் நல்லா மையாக அரைச்சிக்கலாம். இப்போது குழம்பு தாளிச்சிடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு, அதாவது மீன் குழம்புக்கு தாராளமாகவே எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்காங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெந்தயம் அதிகமாக போட்டுற வேண்டாம், 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். வெந்தயமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்ததும் 10லேருந்து 15 பல் பூண்டு நல்லா நச்சு சேர்த்துக்கோங்க. அதே போல் 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கோங்க, குழம்பு நல்லாயிருக்கும். அதே போல் நச்சு சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு வெங்காயம் நறுக்கி போடுறத விட நச்சு சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டும் சின்ன வெங்காயமும் நல்ல பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலா கலவையை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். மசாலா பொருள் எல்லாம் நல்ல பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த நேரத்தில் நீங்கள் எடுத்து வச்ச ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க. அதை எடுத்து ஊற்றிடலாம். இப்போது குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கிட்டு இந்த நேரத்தில் வாசனைக்காக ஒரு 2-3 பச்சை மிளகா, கீரை வேண்டாம், அப்படியே சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம ஏற்கனவே மீன்லேயும் உப்பு போட்டிருக்கோம், அதுபோல் மசாலாலையும் நம்ம வதக்கும் போது உப்பு போட்டிருக்கோம். இப்போது உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மூடி போட்டு 5லேருந்து 10 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதித்து கொஞ்சம் சுண்டி வரணும். 10 நிமிஷம் கழித்து நல்லா தலைன்னு கொதித்து வர குழம்புல ஏற்கனவே நம்ம மசாலா போட்டு ஊற வச்சுருக்கோம்ல, அந்த மீனெல்லாம் சேர்த்துக்கலாம். மீன் துண்டுகள் எல்லாம் சேர்த்துட்டு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா வேக விடுங்க, மிதமான தீயில். நல்லா 20 நிமிஷம் நல்லா வெந்தால் தான் அந்த மசாலாலாம் மீன் துண்டில் இறங்கி நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனாக இருந்தால் மீன் கண்டிப்பாக உடையாது. நல்லா 20 நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா கம்மன்னு வாசனையாக இருக்கும் மீன் குழம்பு. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் திரும்ப இதே போல் செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் வேறொரு சமையல் வீடியோவில் சந்திக்கலாம். அன்புடன் மேகா.